கடவுள் உண்மை என்றது, கடவுள் உண்மை, அவனே சத்தியவான். சத்தியம், உண்மை, வாய்மை, மெய்மை என்று பொருள்படும் கடவுளுக்கு. நாம் வணங்கக்கூடியவன் உண்மையானவன், மெய்யானவன், சத்தியமானவன், தூய்மையானவன், வாய்மையானவன், போற்ற தகுந்தவன். இவர்களை அவனை வணங்கினால் நம்ம காரியங்கள் எல்லாம் நல்லபடி நடக்கும். உண்மை சங்கம், உண்மை சங்கம். இப்போ எல்லாம் வல்ல பரம்பொருள், எல்லாம் வல்ல பரம்பொருளை பற்றி பேசாமல் எல்லாம் வல்ல பரம்பொருளால் படைக்கப்பட்ட மனிதர்களை பற்றி பேசுகிறார். இப்போ இவர்கள் கடவுளா, அவர்கள் கடவுளான்னா உண்மைதான். எல்லாம் வல்ல இயற்கை கடவுள் உயிரினங்களை, எல்லா உயிரினங்களையும் படைத்து ரட்சிக்கக்கூடிய ஆற்றல் எல்லாம் வல்ல பரம்பொருளுக்கு உண்டு. இயற்கை கடவுள், இயற்கை கடவுளால் படைக்கப்பட்டவர்தான் மனிதன். அதனுள் சொர்க்கத்தையும் அமைத்திருக்கிறான். இயற்கை கடவுள் படைக்கும்போது எல்லா உயிரையும் படைத்தான். எல்லா உயிருக்கும் 9 வாசல் இருக்கும். எல்லா உயிர்களுக்கும் 9 வாயில். அதுக்கு மலைச்சாலை துவாரம் இருக்குது. அதுக்கு சிரசு பகிட்டு 7 துவாரங்கள், மலைச்சாலை துவாரம் 9 வாசல் அதுக்கு இருக்கும். ஆக 10ஆம் வாசல் ஆகிய ரகசியத்தை மனிதனுக்கு கொண்டு வைத்தான். இப்போ ஆடு மாடுக்கெல்லாம் 9 வாசல். கண்ணு 2, காது 2, மூக்கு 2, வாயு 1 வச்சுருக்கான். இப்போ மாட்டுக்கு அப்படி தான் இருக்கும். சிரசுக்கு மேல் 7 துவாரம் இருக்கும். மலைச்சாலம் வந்து சாணி போகிறது பகுதி, கோமியம் போகிறது பகுதி, 2 பகுதி, 2 வாசல், 9 வாசல். 9 வாசல் உள்ள ஜீவராசிகள், விலங்கினங்கள், கால்நடைகள். நாமும் அதுவும் 10 மாதம். சில உயிர்கள் வந்து 10 மாதம், பசுமாடெல்லாம் 10 மாதம். சில உயிர்களுக்கு 6 மாதம் 3 மாதம் வித்தியாசப்படலாம். மனிதன் 10 மாதம் 300 நாள் கருப்பையில் தங்கியிருக்கிறான். அப்போ 9 வாசல் உள்ள இந்த மனிதனுக்குள் 10ஆம் வாசலராகிய ரகசியத்தை வைத்திருக்கிறான். அது புரோமத்தி. புருவமத்திய சுழிமுனை ரொம்ப நுட்பமான இடம். மயிரலை போன்ற இடம் தான் இருக்கும். மூலாதாரத்திலிருந்து 2 கண்ணிலும் 2 நரம்புகள் இருக்கும். 2 கண்ணிலும் நரம்பு வைத்து உண்ணாவிலிருந்து நரம்பு வைத்திருப்பான். அந்த நரம்பு புருவமத்திக்கும் உண்ணாவுக்கும் பொருத்தமாக இருக்கும். அப்படி 3 வகையாக பின்னல் மாதிரி வரும். பிறகு 3 வகையாக வந்து ஆழம் விழுது போல் மூலாதாரத்தை ஒரு நரம்பு தோடும். இந்த 2 கண்ணுக்கும் உண்ணாவுக்கும் புருவமத்திக்கும் சேர்த்தார் போல் ஒரு நரம்பு இருக்கும். அது 3ஆக சூலமாக இருக்கும். அது அடியில் ஒரு வேறு மாதிரி இருக்கும். அது மூலாதாரத்தை தொட்டி நிற்கும். அந்த வாசல் வழியை செல்வதற்கு தான் ஞானிகள் ஆசி வேண்டும்.